வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். அச்சச்சோ, திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜய் டிவி தொகுப்பாளினி டிடி. ஆபரேஷன் வேற பதறிப்போன ரசிகர்கள். நடிகை மற்றும் இல்லாமல் தொகுப்பாளினியான டிடி அவங்களுக்கு மருத்துவமனையிலிருந்து புகைப்படம் வெளியிட்டிருக்காங்க. அந்த புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் எல்லாமே பதறி போயிருக்காங்க. வாங்க, என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜய் டிவியின் பிரபல தொகுப்பாளினியான டிடி என்ற திவ்யதர்ஷினி திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. முழங்காலில் அவருக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டுள்ள நிலையில் என்ன நடந்தது என ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இந்த நிலையில் அவருக்கு நடந்தது என்ன என்பது குறித்து அவரே விளக்கம் அளித்திருக்காங்க. தமிழ் தொலைக்காட்சியில் மிகவும் பிரபலமான தொகுப்பாளர் ஒருவர் திவ்யதர்ஷினி டிடி என ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் அவங்க பல பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க. சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சின்னத்திரை தொகுப்பாளினியாக இருக்கும் அவங்க விஜய் டிவியில் காப்பி வித் டிடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதன் மூலம் மிகப்பெரிய பிரபலம் அடைந்தாங்க. அது மட்டுமில்லாமல் பல விஜய் டிவி நிகழ்ச்சியில் விருது விழாக்கள், திரைப்பட பாடல் வெளியீட்டு விழா உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தாங்க. கமலஹாசனின் நல தமயந்தி, விஷல் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் டிடி அவங்க நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து திரைத்துறையிலும் சின்னத்திரையிலும் பயணித்து வரும் டிடி கடந்த சில நாட்களாகவே எந்தவித நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் அவருக்கு முழங்காலில் பல நாட்களாக பிரச்சனை இருப்பதாக, அதை கவனிக்க விட்டதால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவங்க தெரிவித்திருந்தாங்க. கடந்த 2014 ஸ்ரீகாந்த் ரவிச்சந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்ட பிறகு கருத்து வேறுபாடு நிலையில் பிரிந்து வர்றாங்க. இந்த நிலையில் தான் கடந்த 3 மாதத்துக்கு மேலாக டிடி எந்தவிதமான பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. முழங்காலில் ஏற்பட்ட காயத்துக்கு அறுவை சிகிச்சை செய்திருப்பாக, அதன் காரணமாகவே பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்ற விளக்கமும் அளித்திருந்தாங்க. இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிடி, கடந்த 3 மாதங்களாக எனக்கு சோதனை காலம்தான். 2 மாதங்களுக்கு முன்பு என் முழங்கால் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செய்தேன். நான் மொத்த முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செய்துள்ளேன். இது எனது 4வது அறுவை சிகிச்சை. எனது வலதுகால் முழங்காலில் 10 வருடங்களுக்கு கடந்துவிட்டது. எனது வலது முழங்காலில் இதுவே அறுவை சிகிச்சையாக இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்கிறேன். நான் என் முழங்காலையும் மிக கடினமாக உழைக்கிறேன். 2 மாத அறுவை சிகிச்சை பிறகு திரையில் என்ன நேசிப்பார்களோ, எப்போது என்னை ஆதரிப்பார்களோ என வழியை புரிந்து கொண்டுதான் இந்த பதிவை விடுகிறேன். உங்கள் அனைவரிடமிருந்து இந்த நிபந்தனையற்ற அன்பை பெற நான் என்ன செய்தேன் என்று நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். இத்தனை ஆண்டுகளாக எனக்காக ஜெயித்தவர்களும் வேலையில் எனக்கு ஆதரவளித்தவருக்கும் என் இதயத்தின் அடிப்படையில் இருந்து ஒரு பெரிய நன்றியை சொல்ல விரும்புகிறேன். அது என்னை 2 நாட்களாக கடந்து சென்றது. கடைசியாக நான் எங்கேயாவது கடந்து செல்வதை நீங்கள் எப்போதாவது பார்த்தால், இந்த கடினமான 10 ஆண்டுகளுக்கு என்னை நன்றாக விரும்புகிறீர்களோ, நீங்களும் ஒருவராக இருந்தால் தயவுசெய்து என்னிடம் வந்து வாழ்த்து சொல்லுங்கள் என்று ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும் என பதிவிட்டுள்ளார் டிடி அவங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.